நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம் தினமும் உண்ணும் உணவில், அதாவது தமிழரின் பண்பாட்டில், பாரம்பரியத்தில், மரபில் அன்றைய உணவு மாறி சில நூற்றாண்டுகளாக சோறு என்ற உணவு காலை உணவாக, மதிய உணவாக, இரவு உணவாக 3 வேளை கொடுத்தாலும் வெறுக்காமல் உண்ணக்கூடிய அளவுக்கு அன்னம் என போற்றப்படும் ஒரு அற்புதமான உணவு. ஆனால் நாமெல்லாம் முந்தைய காலத்தில் சோறு என்ற விடயத்தை உண்ணாமல் சிறுதானியங்களை, கூழங்களைத்தான் அதிகம் உண்டோம். அதில் சாமை, கோதுமை என்பதுதான் முதலிடம் பிடித்திருந்தது என்பது எமக்கு நன்றாக தெரியும். இன்று அவைகளை நாங்கள் தள்ளி வைத்துவிட்டு நெல்மணிகளில் இருந்து கிடைக்கப்படும் அரிசியை பொங்கலாக, சோறாக, கஞ்சியாக என்று பலவிதமாக நாங்கள் சுவைத்து உண்ணுகிறோம். ஒரு காலத்தில் சோறு என்பது பணக்கார உணவாக இருந்தது. பணக்கார உணவென்றாலே அங்கு சத்து குறைவு என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே எங்களுடைய முன்னோர்கள், மூதாதைகள் உண்ட கூழங்களில் இருக்கும் சத்துகள் எல்லாம் இந்த அரிசிச்சோற்றில் இருக்குமா என்றால் குறைவென்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் அந்த சோறு எங்களிடம் ஒரு முக்கிய இடத்தை அடித்து பிடித்து எடுத்துக்கொண்டது என்றும் கூறலாம். தமிழனாக பிறந்தவன் இவனும் சோறை வெறுப்பதாக சரித்திரமில்லை. ஒரு நாள் சோறு உண்ணாவிட்டாலும் ஏதோ பலம் இழந்தது போல எம் உடல் நலிந்துவிடும், சோர்ந்துவிடும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இலங்கையில், ஈழத்தில் நாங்கள் அரிசிச்சோரை சோறு என்றுதான் கூறுவோம். சரியான தூய தமிழிலும் சோறு என்றுதான் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் சாதம் என்று அழைக்கிறார்கள். அதன் பொருள் எனக்கு புரியவில்லை. எதற்காக சாதம் என்ற ஒரு சொல் தமிழர்களுக்குள் புகுந்து கொண்டது என்பதும் எனக்கு தெரியவில்லை. அதை ஒரு முறை ஆராய்ந்து விட்டு உங்களுக்கு விடையளிக்கிறேன். இந்த சோறு என்னும் சொல்லுக்கு தமிழ் மொழியில் 27 சொற்கள் இருக்கிறதாம் சோறை அழைப்பதற்கு. அவை என்னவென்று பார்ப்போமா? வாருங்கள். அசனம், அடிசில், அன்னம், அமலை, அகினி, உண்டி, உண்ணா, ஊன். இது ஒவ்வொரு சொற்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? உண்டி ஒரு சொல், உண்ணா ஒரு சொல், ஊன் ஒரு சொல். ஓதம், கூழ், சரு, சொன்றி, சோறு, துற்று, பதம், பாத்து. பாத்து என்று நான் கூறினேன். பிரெஞ்சு மொழியில் நூடில்ஸை பாத் என்று தான் கூறுவார்கள். தமிழ் மொழியில் இருந்துதான் பாத் பிறந்ததோ எனக்கு தெரியவில்லை. பாலிதம், புகா, புழுக்கள், புன்கம், பொம்மல், போனகம், மடை, மிசை, மிதவை, மூரல், வல்சி என்று 27 பெயர்களை இந்த அன்னம், சோறு என்று அழைக்கப்படுற அந்த பொருளுக்கு இட்டிருக்கிறார்கள் தமிழர்கள். ஒருவேளை சோற்றை இத்தனை விதங்களாக சமைப்பதால் அதற்கு இத்தனை பெயர்கள் கிடைக்க பெற்றதா என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் கூழ் என்ற பெயர் ஒன்றும் இருக்கிறது. சோற்றை கூழாக தயாரிக்கும் போது அதுக்கு கூழ் என்ற பெயர் இடப்பட்டிருக்கலாம். அன்னம், சோறு என்ற பெயரும் இதுக்குள் இருக்கிறது, தூய தமிழ் சொற்கள். ஆனால் இங்கு சாதம் என்ற சொல் இடப்படவில்லை. ஆகவே சாதம் என்பது தமிழ் சொல் அல்ல என்பது என்னுடைய ஒரு கருத்து. உங்களுக்கு தெரிந்தால் அந்த கருத்துக்கு விளக்கம் தாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிய அளவன். நன்றி, வணக்கம்.